இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. எல்லாருமே கதை கேட்கறதுக்கு தயாரா இருப்பீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்துல நம்ம சேனலுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவான கமெண்ட்ஸ். கதை நல்லா இருக்குது, அந்த கதையை சொல்ற விதம் நல்லா இருக்குது, அதோட அந்த உச்சரிப்பு நல்லா இருக்கு, குரல் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஊக்கப்படுத்துற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல உருவாகுது. இப்போ கடைசியா நம்ம சொன்ன கதை வந்து திரு கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுதிய காந்தல் அப்படிங்கிற சிறுகதை. அந்த சிறுகதையை பார்த்துட்டு திரு கார்த்திக் புகழேந்தி அவர்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை சொன்னாங்க. அதே மாதிரி பாதசாரி அவர்கள் எழுதிய இலைகள் சிரித்தன கதையுமே யாரோ பாதசாரி ஐயா அவர்களுக்கு ஷேர் பண்ண உடனே ஐயாவும் பார்த்துட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனாங்க, நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா அப்படின்னு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய செமஸ்டரில் நம்ம சேனலில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் பாடத்திட்டங்களில் இருக்குது. அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டுட்டு போய் நான் எக்ஸாம் நல்லா எழுதுனேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்படி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இப்படி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சமயத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நாம் நிகழ்ச்சியில் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கிழிசல் அப்படிங்கிற சிறுகதை. இந்த கதை எதை பற்றியது? இப்போது குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அவங்க பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க. தன்னுடைய பெற்றோர் செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு நம்புவாங்க. யாராவது வந்து இல்லை உங்கள் அம்மா அப்பா இதெல்லாம் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு குறைவாக சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. இப்படி அந்த குழந்தைங்களுடைய மனதில் பெற்றோரை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு பெற்றோர் சிறுமையான செயல்களில் ஈடுபடும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த பிம்பம் அப்படியே உடஞ்சி போயிடும், அப்படியே சுக்குநூறாக நொறுங்கிடும். இந்த ஒரு அழகான விஷயத்தை தான் இந்த கதையில் சொல்லியிருக்கிறாரு திரு நாஞ்சில் நாடன் அவர்கள். திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் நவீன தமிழுக்கு கிடைத்த கொடைகளில் ஒருவர். நாஞ்சில் நாடன் அவர்களின் நாஞ்சில் வட்டார வழக்கில் எழுதப்பட்ட தலைகீழ் விகிதங்கள் அப்படிங்கிற புதினம் சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற தலைப்பில் சினிமாவாக வெளிவந்திருக்குது. சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற தொகுப்புக்காக 2010ஆம் ஆண்டு நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்குது. அவருடைய சிறுகதைகள், அவருடைய நாவல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பகடி, ஒரு எள்ளல் அது இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும். அதனால் நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போது நம்ம கேட்க போகிற சிறுகதை நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய கிழிசல். கதைக்குள்ள போலாமா? பகவதி விலாஸ் காப்பி கடை அப்படிங்கிற ஒரு காப்பி கடை இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதாங்க. இந்த காப்பி கடையில் கூட்டம் வந்து அப்படி அலை மோதுது. கடையில் வந்து இந்த மாதிரி பெஞ்சு டேபிள் அப்படி தானே போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சில் ஆட்கள் வந்து உட்காந்துருக்காங்களாம், அவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்காங்க. இந்த ஓரத்தில் உட்காந்துருக்க ஆளுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு கையை மட்டும்தான் ஊனிட்டு சாப்பிட முடியும், இந்த சைடு கை வைக்கவே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிக்கிறதுக்காக சிலர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு கை கழுவிட்டு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சவங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனாங்கன்னா திரும்ப வந்து உட்காரும்போது அவங்களுக்கு இடமே இருக்காது, அந்த அளவுக்கு கூட்டம். 3-4 பேர் கும்பலாக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீ கடைக்குள்ள 4 பேர் 3 பேர் சேர்ந்து உட்காரவே முடியாதான். ஒருத்தர் ஒரு இடத்துலையும் இன்னொருத்தர் இன்னொரு இடத்துலையும் தான் போய் உட்காரணும். இந்த மாதிரி அந்த பகவதி விலாஸ் காப்பி கடையில் கூட்டம் அலை மோதிட்டே இருக்குது. இப்போ ஒரு எழுத்தாளருடைய ஒரு சிறுகதையை நாம் படிக்கும் பொழுது அந்த வட்டார வழக்கு புரிஞ்சுக்க முடியும். நாஞ்சில் நாடன் அவர்கள் நாஞ்சில் வட்டார வழக்கில் எழுதியிருப்பாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கதைகளை நம்ம படிக்கும் பொழுது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நாகரிகங்கள், ஒரு சில கலாச்சாரங்கள் அதுவுமே நமக்கு தெரிய வரும் இல்லையா? இப்போ இந்த கதையில் வந்து நாஞ்சில் நாடன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அந்த நாஞ்சில் நாட்டு மக்களினுடைய நாகரிகம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க இலையை வந்து எடுத்துகிட்டே போயிடுவாங்களாம். கொண்டு போய் அவங்க தான் வேஸ்ட்டில் போடுவாங்க. அது ஹோட்டலாக இருந்தால் கூட அப்படியே எந்திரிச்சு போக மாட்டாங்க, இலையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி சிலர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த சாம்பார் சட்னி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஆள் மேலே சிந்துது. ஏன்னா அவ்வளோ கூட்டம், நகர்ந்து போகிறதுக்கே இடம் இல்லை இல்லையா? இப்படி எல்லாருமே ரொம்ப அந்த சாப்பாடை வந்து ரசித்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சிலர் வந்து இட்லி வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. சிலர் இட்லி வேண்டாம் ஆறி போயிருக்கோம் அப்படின்னு தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. இன்னும் சிலர் வந்து ரசவடை ஆர்டர் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட்லி ரசவடை வந்து சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து டீ வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சிலர் அந்த கல்லா முன்னாடி போய் நின்று எவ்வளோ கணக்கு, நான் எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி மக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக அந்த பகவதி விலாஸ் காப்பி கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சர்வர்கள் அவங்க எவ்வளோ வேகமாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த சாம்பார் வாளி, சட்னி வாளி இது எல்லாத்தையும் கையில் தூக்கிக்கிட்டு வழிவிடுங்க அப்படின்னு வேகமாக போகிறாங்க. என்னதான் அவங்க கவனமாக போனாலுமே கூட
சில சமயங்கள்ல அந்த வாளி வந்து பக்கத்துல இருக்கவங்க மேல உரசவும் செய்யுது. யாராவது தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டா உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு ரூபாப்பா அப்படின்னு கேட்டா இந்த டேபிள்ல உள்ளவங்க எவ்வளவு சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய், அந்த கணக்குகளை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது பகவதி விலாஸ் காப்பி கடை. சரி, இந்த கடை வந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ரொம்ப பரபரப்பாவே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டெய்லி இப்படியே பரபரப்பா இருந்ததுன்னா அந்த பகவதி விலாஸ் காப்பி கடையினுடைய முதலாளி பெரிய பணக்காரர் என கோடீஸ்வரரே ஆகியிருப்பாரு. ஆனா அந்த சுசீந்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கக்கூடிய 10 நாட்களும் மட்டும்தான் இந்த ஹோட்டல்ல இப்படி கூட்டம் அலமோதும். அதுலயும் குறிப்பா 3 நாட்கள் கூட அவ்வளவா ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது. 4வது நாள்ல ஆரம்பிச்சு 10வது நாள் வரைக்கும் இப்படி அமோகமா இருக்கும் அந்த ஹோட்டல். அதுக்கு காரணம் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள்ல இருந்து மக்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருவிழாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. இந்த திருவிழாவுக்காக நாகர்கோயில்ல இருந்து சுசீந்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸே அந்த காலத்துல ஏற்பாடு செஞ்சிருந்தாங்களாம். அப்ப சுத்தி இருக்கக்கூடிய 10-15 கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுமே இங்க வந்துருவாங்க. அவங்க வர்றவங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனால அவங்க வந்து பெரும்பாலும் இந்த பகவதி விலாஸ் காப்பி கடை அப்படிங்கிற ஹோட்டலில் தான் தேடி வர்றாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாடு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எப்போவுமே நல்ல சுட சுட சாம்பார் இருந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்படி இந்த ஹோட்டலில் வியாபாரம் அமோகமாக போயிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள திருவிழாவும் களை கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த திருவிழாவுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா கச்சேரி நடக்குமாங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 9 மணி வரைக்கும் ஒரு பாட்டு கச்சேரி. 9 மணிக்கு அப்புறம் திரும்ப ஒரு 9:30-10 மணிக்கு அடுத்த கச்சேரி ஆரம்பிச்சு நடுராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் அந்த கச்சேரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து ஒரு 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பாட்டுலலாம் பெரிய ஆர்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சினிமா பாட்டை அதே மாதிரி கேட்டு அழகாக பாடுவான். ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன்ஸ் இல்லைன்னா அந்த இறை வணக்கம் அதெல்லாம் பாட சொன்னாங்கன்னா அவன் முதல் ஆளை போய் பாடுவான். பாரதியார் பாடல்கள் பாடுறதும் அவனுக்கு பிடிக்குமா. அவங்க அப்பா அவருக்கு கச்சேரியில் நாட்டம் இருக்கா அப்படின்னு அவன் எப்போவுமே யோசிப்பான். காரணம் என்னென்னா எல்லா வருஷமும் இந்த திருவிழாவுக்கு அப்பா தவறாமல் போயிடுவாராம். அப்போ ஒருவேளை அப்பாவுக்கு கச்சேரி பிடிக்குமோ அப்படின்னு அந்த பையன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலே அவருக்கு கச்சேரி பிடிச்சு அந்த திருவிழாவுக்கு போகிறாரா இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்களுக்கு போகிறாரா அப்படிங்கிறது தெரியாது. எல்லா வருஷமும் அந்த மாணிக்கம் அப்படிங்கிற பையனோட அப்பா இந்த சுசீந்திரம் கோயிலில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு போயிட்டே தான் இருப்பார். அப்போ இந்த வருஷம் அந்த பையனுக்கும் திருவிழாக்கு அப்பா கூட போகணும், கச்சேரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. உடனே அப்பா கிட்ட வந்து அப்பா அந்த 7ஆம் திருவிழாக்கு நானும் வரேன்ப்பா அப்படின்னு கேட்குறான். நீலாம் வரமாட்ட, ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்பா நான் நடந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நடந்துடுறேன்னு சொல்வேன், அப்புறம் வந்து கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு இருப்பேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்பா இதுக்கு முன்னாடி தேரோட்டம் போனோமே அப்போ கூட நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். தேரோட்டம் மாதிரி இல்லைடா, இது ரொம்ப தூரம் நடக்கணும். அதோட தேரோட்டம் கூட நம்ம பகலில் பார்த்தோம், இது ராத்திரி தான் உட்காந்து பார்க்கணும். சும்மா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது. அங்கே திருவிழா கடையில் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கக்கூடாது இப்படிலாம் அப்பா சொல்கிறாரு. அப்பா சொல்கிற எல்லா கண்டிஷனுக்கும் சரி அப்படின்னு அந்த பையன் ஒத்துக்கிறான். அவனுக்கு அந்த திருவிழாவில் போய் அந்த கச்சேரியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதனால அப்பா சொன்ன எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு கச்சேரியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறான் மாணிக்கம் அப்படிங்கிற பையன் அந்த அப்பாவோட சேர்ந்து. ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. 5 மணிக்கு நல்லா சாப்பிட்டுக்கிறான். ஏன்னா ராத்திரி முழுக்க கச்சேரி பார்க்கும்போது சாப்பிட முடியாது இல்லையா, அதனால பசியே எடுக்காத அளவு, அப்புறம் நடந்து போகிறதுக்கு உடம்புல ஒரு எனர்ஜி வேணுமே, அதுக்கும் சேர்த்து நல்லா சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நடந்து போகும்போது அப்படி கையை வந்து மோந்து பார்க்குறானா. கையில் வந்து அவன் கருவாடு வச்சு சாப்பிட்ருக்கிறான். அந்த வாசம் வந்து அவனுக்கு வருது. அப்பாடா நல்ல வயிறு நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்போடு வந்து இப்போ அந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறான் அப்பா கூட. இப்போ ஒரு கச்சேரி அங்கே நடந்துட்டு இருக்குது. வரும்போதே அப்பா ஆரம்பிச்சிருக்குமோ அப்படின்னு பயங்கர ஆர்வத்தோடு கேட்டே வரான் அந்த பையன். அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காது, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. வந்த உடனே அந்த கச்சேரியை எந்த இடத்துல உட்காந்து பார்த்தா நல்ல தெளிவாக தெரியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மண்டபத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளே வரவே முடியலையா, அந்த அளவுக்கு அங்கேயுமே எக்கச்சக்கமான கூட்டம். போலீஸ்காரங்களாம் நின்று இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களெல்லாம் விரட்டிட்டுலாம் இருந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அந்த கச்சேரியை பார்க்கறதுக்காக வந்து உட்காந்துட்டாங்க 2 பேருமே. பார்த்துட்டே இருக்கிறாங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு. பார்த்து முடிச்சாச்சு. 10 மணிக்கு அப்புறமும் திரும்பவும் இதே மாதிரிப்பட்ட பாடல்களே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டெலாம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்காது இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நடுராத்திரி 1 மணி ஆகிருச்சு. இப்போ நல்ல குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்குது. அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது கொஞ்சம் இதமாகவும் இருக்குது. பொதுவாக ஒரு இதமான சூழ்நிலை, ஒரு நல்ல தென்றல் காற்று அதெல்லாம் இருக்கும்போது நமக்கே தெரியாமல் கண்ணு சொருக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாணிக்கம் அப்படிங்கிற இந்த பையனுக்குமே நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்குது.
ஆனால் தூங்குனா அப்பா திட்டுவார். ஏற்கனவே அந்த கண்டிஷன்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் கஷ்டப்பட்டு கண்ணை அப்படியே விழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். எப்படியும் அந்த கச்சேரி முடிகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும், என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறான். அப்புறம் எப்படியோ கொஞ்ச நேரம் கழித்து நிறைய பேர் இப்படி கைத்தட்டக்கூடிய சத்தம்லாம் கேட்குது. அப்புறம் தான் அவனுக்கு வந்து சுயநினைவே வருது, கச்சேரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. சின்ன குழந்தை தானே, பார்க்கணுன்னு என்னதான் ஆசை இருந்தாலுமே அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது இயல்பாக வரக்கூடிய தூக்கம் எல்லாம் வரதான் செய்யும். சரி, கச்சேரி முடிஞ்சாச்சு, திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போகணும். மணி ஒரு 2 இல்லைன்னா 3 இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பிட்டது. இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்ததுனாலையும் அந்த இரவு பொழுது ரொம்ப நேரம் ஆனதுனாலையும் பசி எடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் அப்பா கிட்ட போய் பசிக்குதுன்னு சொல்ல முடியாது. சாப்பிட்ட சாப்பாடு எங்கே போச்சுன்னே தெரியல. நாக்கில் அப்படியே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அமைதியாக அப்பா கூட வந்துட்டே இருக்கும்போது அந்த பகவதி விலாஸ் காப்பி கடை, நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, அந்த கடை வருது. அந்த கடையில் கிட்ட வரும்பொழுதே அப்படியே எண்ணெயில் வந்து பஜ்ஜியை போட்டு பொரிக்கக்கூடிய அந்த பஜ்ஜி வாசம், அப்புறம் அந்த பஜ்ஜி போடக்கூடிய அந்த சத்தம் எல்லாமே கேட்குது. அமைதி அந்த பையன் வந்துட்டே இருக்கிறான். அப்பாவே கேட்குறாரு, பசிக்குதா, போய் சாப்பிடுவோமா அப்படின்னு. ஆஹா, அப்பாவே கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ப்பான்னு சந்தோஷமாக சொல்கிறான். அவங்க அந்த பகவதி விலாஸ் காப்பி கடைக்குள்ளே போகிறாங்க. எக்கச்சக்கமான கூட்டம். வர்ற கூட்டத்தை வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டு தான் உள்ளே போகணும் போல், அந்த அளவுக்கு கூட்டம். அந்த பணம் கட்டக்கூடிய கல்லாக இருக்கும் இல்லையா, பில் போடக்கூடிய இடம், அங்கேயுமே எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்குது. இவங்க 2 பேரும் இப்போ உள்ளே போய் ஒரு பெஞ்சில் கிடைச்ச ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஆளுக்கு 2 இட்லி, அப்புறம் 2 ரச வடை, அப்புறம் ஆளுக்கு ஒரு டீ, இதெல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ட உடனே அந்த சாக் பீஸ்னால ஒரு ஸ்லேட்டில் எழுதி எவ்வளோ ரூபா அப்படிங்கிறத காட்டுவாங்களாம். இப்போ மாதிரி பில் போடக்கூடிய சிஸ்டம்லாம் கிடையாது இல்லையா. அதனால இவங்க சாப்பிட்டதுக்கு ₹2.90 அப்படின்னு கணக்கு வந்திருக்குது. அப்பாவும் மகனும் எந்திரிச்சு போய் கை கழுவுறாங்க. அப்பா தன்னோட துண்டில் கையை தொடச்சிக்கிறாரு. மகன் போட்டிருந்த சட்டையிலே கையை தொடச்சிக்கிறான். அப்புறம் அந்த பணம் கட்டக்கூடிய கல்லா இருக்கும் இல்லையா, பில் கவுண்டர் இப்போ சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கிட்ட வராங்க. வரும்போது பில்லெல்லாம் கிடையாதுல்ல, ஒவ்வொருத்தருமே எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத அந்த சர்வர் வந்து அங்கேருந்து குரல் கொடுப்பாங்க. அதை கேட்டு கேட்டு இந்த கல்லால் இருக்கக்கூடிய ஆள் வாங்கி போட்டே இருப்பார். கண்ணாடி போட்ட அண்ணாச்சி 1.30, அதுக்கப்புறம் 1.20, தாத்தாக்கு 1.30, இப்படி ஒவ்வொரு கணக்காக அங்கேருந்து சத்தம் கேட்க கேட்க இந்த கல்லால் இருக்கிற ஆள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து வாங்கி 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 உள்ளே போட்டே இருக்காரு. கூட்டம் அலை மோதிட்டு இருக்கிறதுனால அந்த கல்லால் உட்காந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய ஆளுக்கு முகத்தை நிமிர்ந்து பார்க்குறதுக்கோ இல்லைன்னா அவங்க யார் அப்படிங்கிறத சரி பார்க்குறதுக்கோ நேரமே இல்லை. பணத்தை வாங்குறதும் அதுக்கு சரியான சில்லறையை கொடுக்கறதுலையும் மட்டும்தான் அவங்க கவனம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம மாணிக்கமும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ₹2.90 சாப்பிட்ருக்குறாங்க. மாணிக்கத்தோட அப்பா ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி மெதுவாக நடந்து அந்த கல்லா பக்கத்தில் போகிறாரு. அவருடைய இடுப்புல இருந்து ஒரு 50 காசை எடுத்து அந்த மேஜை மேலே வைக்கிறாரு. அந்த கல்லால் இருந்தால் இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது 2 தேயிலை அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அப்படியே நடந்து திரும்ப போயிடுறாரு. இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருந்ததுனால இவர் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிறத யாருமே சரியாக கவனிக்கல யாரும் அப்படின்னாலுமே சரியாக என்ன சாப்பிட்டோங்கிறத சொல்லி தான் நம்ம காசை வந்து கொடுத்துட்டு போவோம் இல்லையா. ஆனால் மாணிக்கத்தினுடைய அப்பா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி அவர் பாட்டுக்கு ஒரு 50 காசை மட்டும் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டது என்னமோ 4 தோசை, அப்புறம் ரசவடை, அது இதுன்னு என்னெல்லாமோ சாப்பிட்டாங்க. ஆனால் 2 டீக்கான காசை மட்டும் கொடுத்துட்டு மெதுவாக அங்கேருந்து திரும்பி நடந்து வந்துட்டாரு. அப்பா முன்னாடி நடந்து போகிறாரு. மாணிக்கம் அப்படியே அப்பா பின்னாடியே போகிறான். அவனால் இதை நம்பவே முடியல. அவனுக்கு அவனுடைய அப்பா மேலே எவ்வளோ பெரிய ஒரு பிம்பம் இருந்தது. அப்பாவை ஒரு கதாநாயகன் மாதிரி நினச்சி வச்சுருந்தான். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை அப்பா செஞ்சாரு அப்படிங்கிறத மாணிக்கத்தால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அப்பாவையே பார்க்குறான். அப்பாவுக்கு தெரியல, அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. இந்த பையன் நம்மளை இதுக்கெல்லாம் கவனிச்சுக்கவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அப்பாவோட மனசில் இருந்திருக்கலாம். ஆனால் மாணிக்கம் அப்பாவையே பார்க்குறான். ஓஹோ, இதுக்கு தான் வருஷம் இவர் கச்சேரின்னு வர்றாரா, சரி சரி, இதுக்கப்புறம் கச்சேரிக்கு இவர் கூட வரவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறான் மாணிக்கம். அதோட இந்த கதை முடியுது. கண்டிப்பாக இது வந்து பெற்றோர்கள் எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு சிறுகதை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய மனசில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறோம், அவங்க நம்மளை எவ்வளோ பெரிய முக்கியமான ஆட்களாக நினைக்கிறாங்க. அப்போது ஒரு சின்ன சிறுமையான காரியம் செய்யும் பொழுது கூட அந்த பிம்பம் எப்படி உடைஞ்சு போகுது அப்படிங்கிறது இந்த கதையை படிக்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா. குழந்தைங்க வந்து சின்ன விஷயத்தில் கூட நம்ம அம்மா அப்பா வந்து சரியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடய தான் வளர்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நிச்சயமாக பெற்றோர்களின் கடமை. அழகான சிறுகதை நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதியது. ஒரு குழந்தையின் மன ஓட்டத்தை பதிவு செய்யக்கூடிய கதை. அதோட அந்த திருவிழா அப்படின்னா எப்படி இருக்கும், இப்போல்லாம் நிறைய திருவிழாக்கெலாம் நமக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமே இல்லை. அதோட இந்த பகவதி விலாஸ் காப்பி கடை மாதிரி ஒரு கடையை பார்க்க முடியறதோ இல்லை. ஆனால் அப்போல்லாம் இப்படி சின்ன சின்ன காப்பி கடைகளுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான மவுசு இருந்தது.
திருவிழா அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான வைபவமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திருவிழாங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கிறாரு நாஞ்சில் நாடன் அவர்கள். அதோட இந்த காப்பி கடைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அங்க கூட்டம் அலைமோதும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அற்புதமா இந்த கதை மூலமா சித்தரிச்சிருக்கிறாரு நாஞ்சில் நாடன் அவர்கள். கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இவை போன்ற சுவாரஸ்யமான கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்வது சீதா பாரதி. தொடர்ந்து உங்களுடைய நிறை குறைகளை கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.